இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பெரியாரினுடைய பெயரை சொல்லாமல் அவர் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷன் செத்து போய் அத்தனை வருஷமாகுது, இன்னமும் அந்த கும்பலுக்கு அவருடைய பெயரை சொல்கிறதுக்கே பயம்னாக்கா தலைமாட்டிச்சு அடி. எப்படி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டில் கமலஹாசன் அவர்கள் அங்கேயே பதில் சொல்லியிருக்காரு. அதற்கு பிஜேபியோட ரியாக்ஷன் வந்திருக்கு. அது என்னங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியாருடைய பெயரை உச்சரிக்காமல் பயந்து போய் அவர் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே பெரியார் சொன்னது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் அது உண்மையே பெரியார் சொன்னது தானா, அல்லது நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2000 ஆண்டுகளாக அந்த கும்பல் சொல்லுகிற அவதூறை பொய்யை இந்த அம்மாவும் மினிஸ்டராக இருந்து கொண்டு பார்லிமெண்ட்டில் அதே பொய்யை புழுகி கொண்டு திரிகிறார்களா அப்படிங்கிறது தான் தக்க ஆதாரங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. இதன் மரியாதைக்குரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியாருடைய பெயரை உச்சரிக்காமல் பயந்து போய் அவர் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஏதோ பிஜேபி ஆள் அப்படிங்கிறது கிடையாது. கட்சி ஆஃபீஸில் இருக்கும் பொழுது பிஜேபி ஆளாக இருக்கலாம். ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்து பேசுகிறாங்கனாக்கா மக்களுடைய பிரதிநிதி அவங்க. அப்போ எல்லா மக்களுக்கும் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடவே ஊருக்கு வராதவங்க எல்லாருக்குமே, இந்திய குடிமகனாக இருக்கிற அனைவருக்குமே அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டருங்கிறது எவ்வளோ பெரிய பதவி. அப்போ அங்கே மக்களுடைய பிரதிநிதியாக பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட முடியாது. அப்போ உண்மையான ஆதாரங்களோட உண்மையை மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் பேச முடியும். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அங்கே ரெக்கார்ட் ஆகும். அப்போ பிற்காலத்தில் அது வரலாறாக மாறும். ஏதோ சில வருடங்கள் கழித்து, சில 10 வருடங்களோ அல்லது சில 100 வருடங்களோ கழித்து யாரோ ஒருத்தர் இந்தியன் பார்லிமெண்ட்டில் நடந்த டிஸ்கஷன் என்ன, ஹாட் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆய்வு பண்ணுறதுக்காக பிஹெச்டி பண்ணுறதுக்கே வராங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு இந்திய நாட்டை சார்ந்தவரோ அல்லது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃப்ரான்ஸோ யூஎஸோ யூகேவோ எங்கே வந்து இங்கே உள்ள பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு ஆய்வுகள் செய்கிறதுக்காக ஒரு ஆய்வாளர் வர்றாருன்னு வைங்க. அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் படித்து பார்ப்பாங்க. அப்போ நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி பார்லிமெண்ட்டில் எப்படி போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கார்டாக போய் சேரும். ஒருவேளை அதை பற்றின டாக்குமெண்ட்ரி எடுக்க வர்றாங்கனாக்கா டாக்குமெண்ட்டில் அம்மா பேசின வார்த்தைகள் அனைத்தும் அந்த பார்லிமெண்ட் டாக்குமெண்ட்லேருந்து எழுத்துக்களாக அங்கே போகும் அல்லது வீடியோ ஃபுட்டேஜஸ் போகும். அப்போ பேசினதெல்லாம் வரலாறாக மாறும். அப்படி ஒரு விஷயத்த பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது டபுள் செக் பண்ணாமல், கிராஸ் செக் பண்ணாமல், என்னக்கா கிராஸ் செக் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். அப்படி இல்லாமல் அம்மா போகிற போக்கில் எதுவும் பேசிட மாட்டாங்கல்ல, அப்படியாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்கனாக்கா அது உண்மையாக மட்டும்தான் இருக்கும். போகிற போக்கில் அவதூற வதந்திகளை பொய்களை பேசுறதுக்கு அவங்க ரங்கராஜ் பாண்டேவா அல்லது அர்ஜுன் சம்பத்தா? அப்படி இல்லை. அவங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்களுடைய மூளை வந்து 383 கிலோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க வளர்ந்து தொங்குறதெல்லாம் முடியல, பூரா மூளைக, அதனால தான் நான் வெட்டாமல் விட்டுருக்கேன், அந்த மூளைகள் தான் பிதுங்கி வளர்ந்து சைடில் தொங்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. 2000 ஆண்டு காலமாக அவங்க ஒரு மூளை வலிமை உள்ள ஒரு இடத்துலேருந்து வர்றாங்க. அப்படிங்கிற பொழுது மூளை வலிமை அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த அம்மா வந்து கண்டிப்பாக பொய்களே பேச மாட்டார்கள் இல்லையா? ஆமாம், பொய்களே பேச மாட்டார்கள். அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்க, இந்த மாதிரி பெரியார் சொன்னதாக, அது விடுதலையில் வெளிவந்ததாக ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் என்பது பிச்சை எடுக்க கூட லாயக்கு இல்லாத ஒரு மொழி, பிச்சை கூட எடுக்க முடியாது தமிழ் படித்தா அப்படின்னு பெரியார் சொன்னதாக, அது விடுதலையில் தலையங்கமாக வந்ததாக அம்மா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ அம்மா அவர்கள் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு டேட்டை கூட மென்ஷன் பண்ணுறாங்க. விடுதலையில் வெளிவந்ததாக அவங்க மென்ஷன் பண்ணுற டேட் வந்து 1943 நவம்பர் 27 வந்த விடுதலையில் இது தலையங்கமாக வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்கனாக்கா கிராஸ். ஏன்னா போகிற பகலில் பொய் சொல்கிறதுக்கு அவங்க யாரோ ஒரு நபரா? அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்களுடைய அறிவு என்ன, மூளை என்ன, அவங்களுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. என்னக்கா அவங்க நமக்கு பிடிக்காத ஒரு கட்சியிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இருந்தாலுமே அவங்க நமக்கான ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அவங்க. அதனால் வந்து நாம் சொல்லக்கூடாது. அவங்க கட்சியில் இருந்த சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காப்புல, அவரு அந்த சுப்பிரமணியன் இருக்காப்புல, சுப்பிரமணிய சாமி, அவரு இந்த அம்மாவை பற்றி பயங்கரமாக பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருக்காப்புல. நாம் ஏதாவது சொன்னோம்னா தான் பாருங்கள் அப்படி உரிமையில் எங்களை பேசுகிறாங்க, எங்களை கிண்டல் கேலி பண்ணுறாங்க,
ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பார்க்காம பாருங்க எவ்வளவு கொச்சையாக தமிழ்நாட்டில இருந்து எப்படி பேசுறாங்க பாருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு இது இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு அது இல்லையா அப்படின்னு நம்ம மேல பாய வருவாங்க. இப்ப சுப்பிரமணிய சாமின்னு அந்த கும்பலை சார்ந்த ஒருத்தர் அவரு பயங்கரமான அறிவாளின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி சொல்றாப்புல, இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது நிர்மலா சீதாராமனுக்கு, அது ஒரு தத்தி, அது அறிவில்லாதது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, டபுள் கோட் பண்ணி சொல்றேன். ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்கள் பதிவு பண்றாப்புல. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி யாராவோ நிர்மலா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் முடிச்சு அவள்கிட்ட எழுதி கொடுப்போம், அதான் பேசுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து ஒருமையில பேசுறாப்புல. இது எவ்வளவு பெரிய தவறான இப்ப இவங்க பேசும் பொழுது இந்த பிஜேபியோ இந்து முன்னணியோ அல்லது அந்த 2000 வருடமாக நம்மளை ஏய்த்து பிழைக்கக்கூடிய அந்த கும்பலோ எப்படி நீ எங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர் பத்தி ஒருமையில பேசுவ, விமர்சனம்னாக்க விமர்சனமா பண்ணு, நீ என்ன வேணாலும் பேசிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாஞ்சு வந்து அவர் மீது வழக்கு போடுறாங்களா கண்டிக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா இது வரைக்கும் இல்லை. எனக்கு அவர் சொல்றது பயங்கர நியூஸ் ஆகுது, இந்தியாவிலே பேசு பொருளாகுதுனாக்கா அந்த கட்சியிலேருந்து யாராவது வந்து செய்தி தொடர்பாளரோ அல்லது ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களோ ட்வீட் போடலாமே, அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாமே. பார்லிமெண்ட்ல போயிட்டு இவ்வளவு ஆவேசமாக பெரியார் சொன்னார்னு ஒரு தகவலை சொல்றாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒருமையில பேசி அது ஒரு தத்தி, ஒன்றும் தெரியாது, முட்டாள் அப்படின்னு ஒருத்தவர் சுப்பிரமணிய சாமிங்கிற ஒருத்தர், அவர் ஏதாவது பொறுப்புல காரணம் பார்த்தோம்னாக்க ஒன்றும் இல்லை, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு படையை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, மக்களுக்கான ஒரு மூவ்மெண்ட் வச்சிருக்காரு, அந்த மூவ்மெண்ட்டினுடைய தலைவர் அப்படின்னாக்கா ஒரு இடமும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவர் வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை அதுவும் ஒருமையில பேசுறாரு பினான்ஸ் மினிஸ்டர்னாக்கா ஏன் உங்களுக்கு கோபமே வர மாட்டேங்குது? சரி சுப்பிரமணிய சாமியை விடுங்க, அந்த அம்மாவுடைய வீட்டுக்கார் பரகல பிரபாகர் அவரே சொல்றாரு நிர்மலா சீதாராமன் ஒண்ணுமே தெரியாது, ஒரு இடமும் தெரியாதுன்றார். அவர் சொல்றாப்ல incompetent in economics. Well, can I say a little further? Can I go a Yes. little further? Yeah. In economics, in most of the things, yes. You're saying Mr. Modi, the Prime Minister, is staggeringly incompetent in most things, not just economics, but most things. Yes. நாம் எதுவும் சொல்லலை, அவங்க சொன்னதை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப அப்படியாக அவங்க சொல்றாங்க, ஆனா நாம் எதுவும் சொல்லலை. நாம என்ன சொல்றோம்னாக்க அவங்க ஒரு மக்களுடைய பிரதிநிதி. இப்போ பார்லிமெண்ட்ல பேசும்போது கண்டிப்பாக ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்க மாட்டார்கள். அவங்கள போற போக்கில் பொய் பேசுறதுக்கு அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. 2000 ஆண்டு காலமாக மூளை வலிமை உள்ள ஒரு கும்பல்ல இருந்து வர்றாங்க, அவங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. அவங்க சொன்ன டேட்டு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நவம்பர் 27, 1943 வந்த விடுதலையில தலையங்கத்துல பெரியார் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஏமா அம்மாவுடைய மூளை வலிமையை பார்த்துருவோம். அதாவது நவம்பர் 27, 1943 இருந்து விடுதலை வெளிவரவில்லை. விடுதலை வெளிவரலைங்க, விடுதலை கிடையாது. எப்ப இருந்து வெளிவரலனாக்கா விடுதலை 12/9/1943 இருந்து 30/9/1945 வரை விடுதலை வெளிவரல. அப்ப கிட்டத்தட்ட 2 வருடங்கள் விடுதலை வெளிவரவில்லை. ஏன் வெளிவரலனாக்கா இப்ப 2ஆம் உலகப் போருடைய காலகட்டம் 45 வரை 2ஆம் உலகப் போர் போச்சு இல்லையா. அப்ப முழுக்க முழுக்க போர்கள் பற்றிய செய்தி அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு அது முழுக்க முழுக்க அந்த போர்கள் பற்றிய செய்திகள் மட்டும்தான் அப்படி வெளிவந்திருந்தது. அப்ப 2ஆம் உலகப் போருக்கான பதட்டமான சூழல். அப்ப போய் தமிழை படிச்சாக்க பிச்சை எடுக்க முடியாது அல்லது தமிழ் காட்டு மிராண்டு மொழி அப்படின்னு பேசுறதோ அல்லது மற்ற விஷயங்களை பேசுறதுனா வாய்ப்புகளே இப்ப கிடையாது. அப்ப இந்தியா முழுக்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க பதட்டமான சூழல். அப்ப மற்ற எல்லா மூமெண்ட்டுகளும் க்ளோஸ், எல்லா மூமெண்ட்டுமே எதை பத்தி பேசினாங்கன்னா 2ஆம் உலகப் போரில் தங்களுடைய நாட்டினுடைய பங்கு என்ன, அப்ப எதிரி நாடு நம்மளை நோக்கி எப்படி வந்துகிட்டு இருக்கு, இந்த 2ஆம் உலகப் போர்ல மற்ற நாடுகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, இந்த 2ஆம் உலகப் போர் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மற்ற விஷயங்கள் எப்படி சீர்குலைக்க போகுது, இதுல அவருடைய பங்கு என்ன, இவருடைய பங்கு என்ன, இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி மட்டுமே தான் விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்ப முழுக்க முழுக்க விடுதலை மட்டும் இல்ல அனைத்து பேப்பர்களுமே போரை பற்றி மட்டுமே தான் பேச வேண்டும், வேற பத்தி பேசக்கூடாது. அரசிலிருந்து வந்தக்கூடிய ஆணையாக இருக்க அதை அப்படியே பின்பற்றணும். அப்ப 43 இருந்து 45 9ஆம் மாசம் வரைக்குமே இது அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விடுதலை போச்சு, எல்லா பத்திரிகையுமே போச்சு. அப்ப விடுதலை வெளிவரவில்லை, போர் சம்பந்தமான செய்திகள் மட்டும்தான் வெளிவந்துச்சு. அந்த நேரத்துல தான் அம்மா சொல்ற தேதியும் வருது. அம்மா சொல்ற தேதி 1943 27 நவம்பர்ல இருந்து அப்பெல்லாம் போர் செய்தி மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சுமா. அப்ப விடுதலை வெளிவரலையே. அப்ப எப்படி வெளிவராத விடுதலையில பெரியார் எழுதின கட்டுரையில இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு அம்மா சொல்றேன். என்ன சொல்றேன்னா அம்மா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு அவங்க பினான்ஸ் மினிஸ்டர்,
அவங்க யாரோ ரங்கராஜ் பாண்டேங்கிற ஒருத்தர் சென்னையிலேருந்து அவர் வாட்ஸ்அப்பில் நிர்மலாஜி இந்த விஷயத்தை, இந்த அவதூறை, பொய்யை நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் பேசுங்க, அது ரெக்கார்டாக அங்கே ஃபைல் ஆகும், அப்போ பின்னாலும் நீங்கள் எழுதின ரெக்கார்டை மட்டும் எடுத்து அதை ஹிஸ்ட்ரியாக மாற்றிக்கலாம், அப்போ பெரியாரை பற்றி அவதூறுகளை நம்ம பரப்பிக்கலாம், பொய் வதந்தியை பரப்பிக்கலாம், நீங்கள் போய் பேசுங்கன்னு ஏதோ ரங்கராஜ் பாண்டே வாட்ஸ்அப் அனுப்பி அதை பார்த்துட்டு இந்த அம்மா வந்து பேசுறது மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க, அவங்க அப்படிலாம் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ அம்மா வந்து இப்படியாப்பட்ட 2000 வருடமாக அந்த கும்பல் என்ன செய்ததோ அதனுடைய ஊற்றுவாயாக தேற்றுவாயாக அம்மா போய் பார்லிமெண்ட்ல வழக்கம் போல ஒரு பொய் வதந்தி அவதூறை பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அதுதான் இல்லை. என்னன்னா அம்மா தேதியை மாற்றி சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அதுவும் போர் சமயத்தில் உள்ள தேதியோ மாற்றி சொல்லுவீங்க. கொடுத்த தகவலை அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இந்த அயோக்கிய நாயோ கொடுத்த தகவலை தவறான தகவலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம். ரொம்ப ரேராக எங்கேயாவது இந்த தேதிகளையோ, எனக்கு முக்கியமான வரலாற்று தகவல்னாக்கா அந்த தகவலை கரெக்டாக சொல்லணும். யார் சொன்னால், எப்போ சொன்னால், எதுக்காக சொன்னாங்க, எந்த விஷயத்துக்காக அது சொன்னாங்க, அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, அப்புறம் அது சொல்லப்பட்ட சூழல் என்ன, அப்போ உள்ள அரசியல் சூழல் என்ன, காலகட்டம் என்ன, இதெல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு தவறான தகவலை தேதியையோ மற்ற விஷயங்களோ மாற்றி குறிப்பிட்டோம்னாக்கா நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு மன்னிப்பு கேட்போம். எப்பா நான் மன்னிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, இந்த தகவலை நான் மாற்றி சொல்லிட்டேன், ஆக்சுவலாக தகவலை சொன்னது வேற ஒருத்தர், நான் இவருன்னு சொல்லிட்டேன், அல்ல இந்த தேதியில் வந்தது நான் மாற்றி சொல்லிட்டேன், அல்லது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இது நடந்ததாக ஒரு புத்தகத்தில் தவறாக எழுதிட்டாங்க, அதை படித்து நான் நம்பி சொல்லிட்டேன்னு நம்ம மறு வீடியோவில் மன்னிப்பு கேட்போம். ஒரு யூடியூபர் நமக்கே மக்கள் மீது இவ்வளோ அக்கறை இருக்கும் பொழுது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க நீங்கள் ஒரு தகவலை சொல்லும் பொழுது அந்த தேதி சரியான தேதியா, அந்த தேதியில் விடுதலை வந்துச்சா இல்லையா, இதை சொன்னவர் யாரு, சொன்னவர் மேற்கோள் காமிச்சு பேசினாரா அல்லது அவரே சொந்த கருத்தாக சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தானே சொல்லணும். நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம், அவங்க அலசி ஆராயலை, ஆனால் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அந்த தகவலை பெரியார் சொன்னாரா? ஆம் சொன்னார். எந்த தேதியில் சொன்னார், யார் சொன்னதாக சொன்னாரா அல்லது அவரே சொன்னாரா, இதெல்லாம் நீங்கள் நிர்மலாஜி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்கிறது தான் நாம் உட்காந்துருக்கோம் இங்கே. அதனால் இந்த தகவல் விடுதலை வெளிவந்த தேதி என்னன்னாக்கா 13/3/1967 வந்த விடுதலையில தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கு. அம்மா சொல்கிற விஷயம். இப்போ அம்மா சொல்கிற விஷயம் இருக்குல்ல, தமிழ் படித்தாக பிச்சை கூட எடுக்க முடியாது, அதை அப்படியே அவர் சொல்லலை. ஒரு கவிதை ஒன்று, ஒரு பாடல், தனிப்பாடல் ஒன்று, அந்த பாடலை பாடுறாரு. அந்த பாடலை பாடி ஒரு புலவர் இது போன்று பாடியிருக்கிறார். அதுவும் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்? 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர் இந்த தனிப்பாடலில் இதை எழுதியிருக்கிறார். தமிழை நான் நிறைய படிச்சிட்டேன், எனக்கு இந்த வேசியர் மாதிரி எனக்கு உடலை காமிச்சு ஆட தெரியல, எனக்கு இந்த மாதிரியான இந்த மேஜிக் மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியல, அதெல்லாம் நான் கற்றுக்கல. அப்புறம் உங்களை குஷிப்படுத்துகிற மாதிரியான ஆடல்கள் ஆடுறது, உங்களை குஷிப்படுத்துகிற மாதிரியான செயல்கள் செய்வது, உங்களை மூடத்துற மாதிரியான டான்ஸ் ஆடுறது, அப்படியாப்பட்ட எந்த ஒரு வித்தையும் நான் கற்றுக்கல. நான் படுபாவி பாருங்க, நான் இத்தனை வருஷமாக படித்தது முழுக்க தமிழ்னு தமிழ் இலக்கணம், காவியம், அது இது லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டி எல்லா தமிழையும் கரைச்சி குடிச்சிருக்கேன். ஆனால் பாருங்க, இந்த தமிழை நான் கரைச்சி குடிச்சிருக்கேன், எனக்கு பிச்செடுக்க கூட இந்த தமிழ் உதவலை பாருங்க அப்படின்னு தன்னுடைய வறுமையிலிருந்து தமிழை முழுமையாக கற்றுணர்ந்த ஒரு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவர். அந்த புலவர் சொன்ன வார்த்தை அவர் தனிப்பாடலாக ஒரு மன்னர் முன்னாடி இதை பாடுறாப்புல. அந்த பாடலை மேற்கோள் காமிச்சு 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புலவனே பாடியிருக்கான் பாரு, தமிழை முழுசா கரைச்சி குடிச்சவன்னு சொல்லி 13/3/1967 விடுதலையில தலையங்கமாக வந்திருக்கிறது. அந்த புலவர் பேர் என்ன தெரியுமா? பொற்கலந்தை படிக்காசு தம்பிரான் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். உடனே தம்பிகள்லாம் உஷாராவானுங்க, தம்பிரான்னு வருதா, அப்போ அவனுடைய மூத்திரத்தை டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வேட்டியை விளக்கிட்டு மண்டை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இவனுக்கும் அதே வேலை தான், இவன் அண்ணனுக்கும் அதே வேலை தான். யாராவது ஏதாவது டெஸ்ட்டாங்கன்னா உடனே கையிலே தூக்கிட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம், யாரு என்ன. தம்பிரான்னு வந்ததுனால அவர் மலையாளி கிடையாது, அது சில புனைப்பெயர்கள் பட்டப்பெயரெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா புலவர்களுக்கு, அந்த மாதிரி தம்பிரான்கிற பெயரோடு சேர்ந்து வந்திருக்கு. அவர் சுத்தமான, அதாவது நம்ம தம்பிகளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா சுத்தமான தமிழ் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், சுத்தமான தமிழ் ரத்தம் வர்ற சுத்தமான அந்த சைவ உயர்தர சைவம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உயர்தர சைவம் சுத்தமான தமிழ் குடியை சார்ந்தவர் தான் அந்த படிக்காசு பொற்கலந்தை படிக்காசு தம்பிரான் அப்படிங்கிற புலவர். நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அவர். அவருடைய பாடல்கள்லாம் நீங்கள் நெட்டில் தன்னால கிடைக்கிது, அந்த அளவுக்கு டிஜிட்டலாக மாற்றுற அளவுக்கு அவர் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காரு. சரி, ஆக்சுவலாக அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடக்கெடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி
அதிகமென்றே கற்றுவிட்டோம் அறிவில்லாமல், திடமுள்ள மோகனமாட கலை கூத்தாட செப்பிடு வித்தைகளாட தெரிந்தோம் இல்லை, தட முளை வேசேராக பிறந்தோம் இல்லை, சனியான தமிழை படித்து தொலைந்தோம், இடமிருந்து தூது சென்று பிழைத்தோம் இல்லை, என்ன சென்மம் எடுத்து உலகில் இறக்கின்றோமே அப்படின்னாக்கா, நான் தமிழை கடிச்சுனாக்கா ஒரு மன்னனை பார்க்க போறாப்புல. அந்த மன்னனை பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் பெரிய படித்த ஒரு புலவர், நம்ம அந்த சீதகாதின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த கொடைவள்ளல், அவரை பற்றின பாடல்கள்லாம் இவர் எழுதின பாடல்கள் தான். அவர் எவ்வளோ பெரிய கொடைவள்ளல் அப்படிங்கிறது இவர் எழுதினது தான். இன்னும் நிறைய மன்னர்கள் பற்றி, இந்த சேதுபதி மன்னரா ராம்நாட்டில் உள்ளவர், அவர் தான் நினைக்கிறேன், அந்த பரம்பரையில் வந்தவங்க, அவங்கள பற்றின பாடல்கள்லாம் எழுதியிருக்காப்புல. அப்படி மதுரையை ஆண்ட ஒரு மன்னரை பார்க்க போறாப்புல. அந்த மதுரைக்கு நமக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கும் போலப்பா. பாருங்க, அது எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க மதுரையிலேருந்து. அப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது நான் சொல்றது கண்ணகி அந்த காலகட்டத்தில், அது பெரிய மோசமான ஒரு தீர்ப்பு அது. இல்லை, நான் அந்த தீர்ப்பு தான் சொல்கிறேன், நான் வேற எதையும் சொல்ல விரும்பலை. அதுதான் அந்த தீர்ப்பு. அதுக்கப்புறம் மதுரையில் இப்போ இங்கே வந்து நிற்குது. ஒரு மன்னர் வாழ்ந்துருக்காப்புலங்க. அந்த மன்னர்கிட்ட தலைவன் வழக்கம் போல் பாடல் பாடி பரிசு பெறதுக்காக போயிருக்காப்புல. ஒரு பெரிய கற்றுணர்ந்தவர், பயங்கரமான அறிவாளி, கில்லாடி கீரோட தமிழில் இலக்கணங்கள்லாம் கரைச்சி குடித்தவர். இந்த தமிழர் எக்ஸ்ட்ரா பையில வச்சிருப்பாப்புல, எப்போ வேணாலும் அந்த இலக்கணத்தை ஊற்றிக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆள். அப்போ அவர் போகும்பொழுது அந்த மன்னர் பார்க்குறாரு, ஹூ ஆர் யூ படிங்கிறாப்புல. படி, நான் தான் புலவர் படி, நான் உங்களுக்காக பாடல் எழுதி உங்களுக்கு குசிப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன், அருமையான பாடலாம் உங்களை பற்றி எழுதி கொண்டு வந்திருக்கேன், இலக்கணம் சொற்றொடர் அப்படியே சொட்டும், அப்படியே இலக்கணம் தமிழ் வந்து அப்படியே கூத்தாடு அப்படின்னு இருக்காப்புல. கூத்தாடுமா, ஓரமாக உட்காரு, எனக்கு வேற கூத்தாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்க வச்சிட்டாப்புல. வித்தவுட் சேர் கூட கொடுக்கல. அப்போ அவர் ஓரமாக நிற்கும் போது தான் என்னன்னாக்கா, முதல்ல அங்கே வந்து டான்சஸ் ஆட சொல்கிறாப்புல அந்த மன்னர். கால் மேலே கால் போட்டு அப்படியே அக்கல் தெரிய கையை போட்டு அந்த ஆடலாம் ரசிக்கிறாப்புல. அதான் ஆட்ட முடியுது. அடுத்து நம்மளை கூப்பிடுவானு கீழே நிற்கிறாப்புல. அவரை கூப்பிடாம, யோ இவன் வேற நொயின்ட்டு ஓரமாக போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகிகளை வர சொல்லுங்கிறாப்புல. அந்த அழகிகள் வர்றாங்க கவர்ச்சியான ஆடையோட, அவங்கள ஆட சொல்கிறாப்புல. அந்த கவர்ச்சியான அந்த நடனைகள், அவங்க நடன மங்கைகள் ஆடுறாங்க, அவரை குசிப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ஒரு ஹைப்பை ஏற்றக்கூடிய அடுத்த ஒரு டான்ஸு. நம்ம வழக்கமாக ஊரில் ஆர்கெஸ்ட்ரா போடும் பொழுது இந்த ராத்திரி நேரத்து பூஜையில் பாட்டை போட்டால் பசங்க குஷியாக இருப்பானுங்க. அந்த மாதிரியான சில பாடல்கள் ஆடக்கூடிய தனிநபர்கள், அவங்கள வச்சு ஆடலை ஆடி அவரை தன்னுடைய மூடை கிரியேட் பண்ணிக்கிறாப்புல. அந்த புறத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறாப்புல. இந்த நேரத்தில் மறுபடியும் போய் மன்னா அப்படின்னா எவ்வளோ கடுப்பாகும் அந்த ஆளு. அவன் என்ன ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான், நீ வேற குறுக்கால போயிட்டு இப்போ போய் சொன்னோடனே சரி வா பாடி தொலையும் அப்படிங்கிறப்ப இப்போதான் தலைவன் கடுப்பான். ஏன்டா உன்னை பற்றி எவ்வளோ இலக்கணம் சொட்ட எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இது, எவ்வளோ பெரிய வரலாறாக ஆக போகுது, இது தெரியாமல் நீ போட்டுக்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆட விட்டு நீ போட்டுக்க மூடேற்றுறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கேடா, இன்காக்ரோட்ட டேப்பில் பண்ணுறத பப்ளிக்காக நின்று நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற கடுப்புல தான் அந்த நிமிஷத்தில் அவர் எழுத பாடல் தான் அது. இவ்வளவு தமிழ் படித்தேன் தெரிஞ்சுக்காம, ஒருவேளை இப்படி தெரிஞ்சாக்க வேற துறைகளில் நான் போயிருப்பேனே, சம்பாதிப்புகள் எவ்வளவு துறைகள் இருக்குன்னு அதில் போயிருப்பேனே, தேவையில்லாமல் தமிழை படித்து கற்றுணர்ந்து இவ்வளவு கரைச்சி குடிச்சு புலவனாக பல பேரை நான் பாடல் எழுதி எவ்வளவு பரிசு வாங்கியிருக்கேன், எவ்வளவு பேர் பெற்ற புலவர் நான், என்னை அப்படி அசிங்கப்படுத்தினா அப்போ பிச்சை எடுக்க கூட இந்த தமிழ் லாய்க்கு இல்லையே, நான் எதுக்கு இதை படித்து தொலையணும் அப்படின்னு அப்போ உள்ள புலவரே பேசியிருக்கிறார் என்பதை மேற்கோள் காண்பித்து பேசியிருக்கிறார். அப்போ அந்த தலையங்கம் மட்டும் இல்லை, ஐயா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் கருணானந்தன், இவர் வரலாற்று ஆய்வாளர் கருணானந்தன் வேற, கவிஞர் கருணானந்தன் அவர்கள் வேற. கவிஞர் கருணானந்தன் அவர்கள் வந்து தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமாக எழுதியிருக்காப்புல. அதில் வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அப்படிங்கிற புத்தகத்தில் 420வது பக்கத்திலிருந்து 423வது பக்கம் வரை இதை பற்றின தகவல்கள் இருக்குது. இந்த பாடல் 422வது பக்கத்தில் இந்த நான் இப்போ சொன்ன பாடல்கள் அதில் பதிப்பாயிருக்கு. பெரியார் சில மேடைகள்லையும் இதை பேசியிருக்கிறார். அப்போ மேடைகளில் பேசுனது நான் சொன்ன வருடங்களில் அந்த தேதியில் விடுதலை வந்தது, அது எல்லாமே இந்த புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். அப்போ பக்தவச்சலத்தை குறிப்பிட்டு பேசுகிறாப்புல, அதுக்காக எழுதியிருக்கிறாப்புல. அப்போ பெரியார் அந்த குறிப்பிட்ட அந்த தேதியில் அவர் சொன்னது வரல, நம்ம சொன்ன தேதி தான் வந்திருக்கு. அப்போ அந்த அம்மா வந்து பொய் சொல்லியிருக்காங்க அந்த தேதியில் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ தகவல் கொடுத்தா தவறாக கொடுத்துருக்கான். ஏன் தவறாக கொடுத்து இல்லைங்க, மேட்ரு சரிதானே அப்படின்னாக்கா மேட்ரும் சரி கிடையாது. ஒரு புலவர் பாடியதை மேற்கோள் காண்பித்து புலவரே பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது மேற்கோள் காமிச்சு பேசுனதை பெரியார் அவர்களே பேசியிருப்பது போன்ற துணியில் பேசுவது என்பது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நம்ம சுப்பிரமணிய சுவாமி ஸ்லாங்கில் பேசலை, அவருடைய வீட்டுக்கார் பரகல பிரபாகர் ஸ்லாங்கில் நம்ம பேசலை. ஏதோ அந்த அம்மா வந்து ஒரு முட்டாளு, அடிமுட்டாளு, அந்த அம்மா ஒன்றுமே தெரியாது, அது ஒரு லூஸு, ஏதாவது உளறிட்டு இருக்கோம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி எப்படி பேசுவாப்புலையோ அந்த மாதிரி நம்ம பேசலை.
நாம் என்ன பேசுறோம்னாக்க நேரடியாக ஆதாரத்தை வைக்கிறோம். நீங்கள் சொன்னது தவறு, இப்போ ஒரு புலவர் பண்ணது மேற்கோள் காமிச்சிருக்காப்ப நீங்கள் சொன்ன தேதியில் வரல, இந்த தேதி வருதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக ஒரு பொய்யை தொடர்ந்து பேசிட்டு வரும் ஒரு கும்பல். இல்லைனாக்கா கலைஞர் திருட்டுறையில் ஏறி வந்தார் அப்படிங்கிறத பொய்யை புனைந்து விடுவது, பொய்யாக பேசுவது. இதே போன்று பெரியாரை பற்றி பல பொய் அவதூறு வதந்திகளை பேசியிருக்காங்க. பெத்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய அயோக்கியம். இப்படி சொல்கிறவனுடைய அவனுடைய மைண்ட் இருக்குல்ல, அவனுடைய மூளை இருக்குல்ல, அவனுடைய மனநிலை இருக்குல்ல, அவனுக்கு தான் அப்படியாப்பட்ட எண்ணம் தோன்றியிருக்கும். ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எதிரின்னு வைங்க, அந்த எதிரியை திட்டுறப்ப கூட மகள் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பேசவே மாட்டோம். எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு எதிரி அப்படின்னா கூட நம்ம இப்படி ஒரு இந்த உறவு முறையை கேவலப்படுத்தி நம்ம பேசவே மாட்டோம். அப்பால் மகள் அப்படிங்கிற உறவு முறையை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, அதே மாதிரி அம்மா மகன் அந்த உறவை நம்ம கேவலப்படுத்தி ஒருபோதும் பேசவே மாட்டோம். அப்போ ஒருத்தவன் பெரியாரினுடைய கருத்தை கொள்கைகளை எதிர்க்க முடியாத ஒருத்தவன் இல்லை, ஒரு கும்பல் 2000 வருஷமாக குலோச்சு கும்பல் பெரியாருங்கிற ஒருத்தவர் போட்ட தடி எடுத்து போட்ட அடிச்சடியில் அந்த கும்பல் தமிழ்நாட்டில் அடையாளம் தெரியாமல் கிடக்கு. நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டு அவங்க சுரண்டி தின்னு நல்லா நெய்யையும் தயிரையும் ஊற்றி குழச்சி அடித்து நல்லா பெருத்து அந்த கும்பல் இருக்குல்ல, பெரியார் போட்ட அடியில் அந்த கும்பல் கதறனாக்கா பெரியார் பேசும்பொழுது ஆதாரத்தோட பேசுவாப்புல. அப்போ இங்கே உள்ள பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய உரிமைகள் இந்த கும்பல் பறித்து வச்சிருக்கு, உனக்கு சேர வேண்டிய பொருளாதாரத்தை இந்த கும்பல் பறித்து வச்சிருக்கு, உனக்கு சேர வேண்டிய படிப்பை இந்த கும்பல் பறித்து வச்சிருக்கு, உனக்கு சேர வேண்டிய உரிமைகளை, உனக்கு சேர வேண்டிய கல்வியை, உனக்கு சேர வேண்டிய வேலை வாய்ப்பை இந்த கும்பல் பறித்து வச்சிருக்கு, உனக்கு சேர வேண்டிய நிலத்தை இந்த கும்பல் சுரண்டி தின்னு கொளுத்து போயிருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட பேசி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மூலையிலையும் உள்ள மக்கள்கிட்டையும் கொண்டாந்து சேர்த்தவர் பெரியார். ஆதாரத்தோட பேசணும்னா திரும்ப மறுக்கிறதுக்கு முடியாத அந்த கும்பல் என்ன பண்ணுதுனாக்கா அந்த மகள் தந்தை அப்படிங்கிற உறவையே கொச்சப்படுத்துது. மணியம்மையாருக்கும் பெரியாருக்கும் இருந்த உறவு என்ன, மணியம்மையாருக்கும் பெரியாருக்கும் இருந்த அந்த பொறுப்புகள் என்ன, அவங்களுடைய கல்யாணம் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு புத்தகமாகவே இருக்கு. மணியம்மையாருக்கும் பெரியாருக்கும் நடந்த திருமண உறவு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன நடந்துச்சுனாக்கா அதை பற்றிய முழு தகவலோட புத்தகமே இருக்கு. பெரியார் மணியம்மை திருமணம் ஒரு வரலாற்று உண்மை விளக்கம் அப்படிங்கிறதுல ஐயா கி வீரமணி அவர்கள் எழுதிய புத்தகம். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, யார் முன்னில் நடந்தது, அப்போ எந்த சமயத்தில் நடந்தது, எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிற முழு தகவலோட தேதி வாரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகம் தேவைப்படுவோர் வாங்கி படிக்கவும். திராவிட கழகத்தினுடைய பிரச்சார வெளியீட்டில் அந்த புத்தகம் கிடைக்கிது, ஆன்லைன்லையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி வாசிங்க. அப்போ தொடர்ந்து அந்த கும்பல்னாக்கா 2000 வருட காலமாக அந்த அவங்க கோலோச்சி வந்த அந்த ஆதிக்கத்தை பெரியார் தங்களுக்கு எந்த உரிமை பறிக்கப்பட்டுச்சோ அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாப்புல. இதை ஆதாரத்தோட பேசுறதுனால மறுக்க முடியாத அந்த கும்பல் என்ன பண்ணுதுனாக்கா அந்த தந்தை மகள் அப்படிங்கிற ஒரு உறவு முறை இருக்குல்ல, அந்த உறவு முறையை கொச்சைப்படுத்துற அளவுக்கு நகர்ந்திருக்கானாக்கா அவனுடைய மனநிலையில மைண்ட் செட்டப்பா அவன் அப்படியாப்பட்ட நபராக இருப்பான். பொதுவெளியில பேசுறானாக்கா அவன் அந்த மாதிரி நபராக இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். இப்போ நம்மகிட்ட ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது இந்த மாதிரி உறவு முறையை வச்சு ஏதோ ஒன்று பேசுகிறோம்னாக்கா நம்மகிட்ட அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம மைண்ட்லேருந்து அந்த வார்த்தை வரும். நான் அப்படியாப்பட்ட நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசும்பொழுது எனக்கு வரும், ஒருத்தன் திட்டும் போதோ. அப்போ இந்த உறவு முறையை ஒருத்தன் கொச்சைப்படுத்துறானாக்கா அவன் வீட்டில் அப்படியாப்பட்ட நபராக தான் இருப்பான், சந்தேகமே வேண்டாம். அவன் தன்னுடைய மகள் மீது அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவனாக இருப்பான், அல்லது அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தவனால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். பாண்டே இருக்கான் பார்த்தீங்களா, தன்னுடைய சொந்த பொண்ணு 5 வருஷமா அவருடைய வீட்டில் ஒரு அறையில் பூட்டி வச்சு 5 வருஷத்துக்கு மேலே பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. சொந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு சொல்ல எனக்கு தனியாரில் பூட்டி வச்சுட்டு 5 வருஷமா சொந்த பொண்ணு தொந்தரவு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், டெய்லி டே பை டே. இதை அப்புறம் அந்த ஜன்னலில் தட்டி அங்கே வெளியில் போகிறவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி, அது ஜன்னல் அன்றைக்கி பூட்டாமல் போயிட்டான், அன்றைக்கி பார்த்து வெளில போகிறவங்க சொல்லி அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லி ஃபோனை வாங்கி ஒரு நாள் அந்த வீடியோவை ஆதாரம் எடுத்து அதை பொதுவெளியில் சோஷியல் மீடியாவில் போட்டு இருக்கிற இடத்த சொல்லி திரும்ப அந்த பொண்ணு வீடியோவை போட்டு அங்கே உள்ள போலீஸ் போய் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போய் காப்பாற்றுது இஷ்யூ ஆகி. அந்த பொண்ணு கொடுத்தா பாண்டேனாக்கா நான் இங்கே இவர் இல்லை, இங்கே உள்ள பாண்டே இல்லை, அங்கே உள்ள அவர் பேர் பாண்டே தான். பாண்டேனா பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்னு அர்த்தம் வச்சுங்க. இப்போ அங்கே உள்ள ஒரு பாண்டே, அந்த பாண்டே இந்த வேலையை பார்த்துருக்கான் தன்னுடைய பெண். அப்போ இந்த குற்றச்சாட்டை ஒருத்தன் சொல்கிறானாக்கா, இந்த குற்றச்சாட்டை இந்த உறவு முறையை அப்படி இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி இட்டுக்கட்டி சொல்கிறானாக்கா அவன் மன ரீதியாக முழுமையாக அப்படியாப்பட்ட குணம் கொண்டவன் தான். அப்படியாப்பட்ட ஒருத்தவன் எவனாவது பொது வெளியில பெரியாரை குறித்தோ வேற யாரை குறித்தோ பேசுறான்னாக்கா அவங்க வீட்டில் உள்ள அவருடைய மனைவிமார் இருப்பீங்கல்ல, அவங்க புருஷனை சந்தேகப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க புருஷன் வீட்டில் இல்லாத பொழுது உங்க பெண் குழந்தை இருக்குன்னாக்கா அதை கூப்பிட்டு விசாரிங்க.
பெண் குழந்தைய ஆண் குழந்தைய கூப்பிட்டு விசாரிங்க, அப்பா ஏதாவது தவறாக தொட்டாரா, ஏதாவது என்கிட்ட சொல்லக்கூடாது மிரட்டினாரா, அப்படி ஏதாவது பண்ணாரா, இது பண்ணாரா, தைரியமா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு விசாரிங்க. கண்டிப்பா அந்த குழந்தை குற்றச்சாட்டுகளை சொல்லும். சொல்லக்கூடிய வயது இருக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டை சொல்லும். ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படி பேசுறவங்களோட வரலாறு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பிஜேபியில் ஒருத்தவன் மாட்டினான் சம் இயர்ஸ் ஏகோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 years மேபி இருக்கலாம். அப்போ ஒரு பிஜேபிக்காரன் வழக்கறிஞர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவன் மாட்டான். என்ன மாட்டான்னா, அவன் வீட்டில் உள்ள சொந்த சகோதரி, இந்த சகோதரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாங்க. தொடர்ந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இன்னைய அவங்களுக்கு கல்யாணம் ஆகி காலேஜ் படிக்கிற வயசுல குழந்தைகள் இருக்கு, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னமுமே தொடர்ந்து அந்த சகோதரிக்கு தொடர்ந்த சகோதரன் பாலியல் தொந்தரவுகள் டெய்லி கொடுத்துட்டு இருக்கான். பிஜேபியில் உள்ள வழக்கறிஞர்களில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவன் அவன் தங்கச்சி வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுது. இதனால தான் சொல்றோம், நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. அந்த கும்பல்லேருந்து இந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறான். அப்படி செய்கிறவன் தான் இதை வந்து தனக்கு கருத்து ரீதியாக ஒருத்தர் எதிர்கொள்ள முடியல அப்படின்னாக்கா உடனே சொந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அந்த அம்மா வந்து சொந்த பையனே கல்யாணம் பண்ணிடுச்சு. இப்படியாப்பட்ட மோசமான மனநிலை கொண்டவன் மட்டும்தான் அந்த இதை குற்றச்சாட்டை சொல்ல முடியும். இப்படியாப்பட்ட மனநிலையும் ஒருத்தர் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லணும்னாக்கா அவன் அப்படியாப்பட்ட நபராக இருக்க வேண்டும். அந்த கும்பல், நீங்க பிரம்மன் இருக்காரு, பிரம்மன் ஒரு கடவுள் இருக்காரு இல்லையா, நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லை. அந்த பிரம்மனுடைய ஒரு தலை வெட்டப்பட்டது. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு தலை வெட்டப்பட்டது. ஏன் வெட்டப்பட்டுச்சு? பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் என்ன உறவு முறை? அந்த தலை வெட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன? அப்போ தலை வெட்டப்படுற அளவுக்கு பிரம்மன் என்ன தவறு செஞ்சார்? அவர் கடவுள். அவர் தலையை வெட்டப்படுதுனாக்கா அப்போ என்ன தவறு செஞ்சாரு? அப்போ சரஸ்வதி இவருடைய பொண்ணு தானே, அப்போ என்னவாக இருக்கும்? போய் தேடி பாருங்க, படிச்சு பாருங்க. இதையெல்லாம் கடவுளின் கதைகளாக சொல்ற கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் தான் இன்னைக்கு பெரியாரின் மீது ஒரு அவதூறு பரப்புவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை இட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து காலங்காலமாக இப்படி போய் வதந்திய அவதூறுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல்லேருந்து வர்ற நபர்கள் தான் பார்லிமெண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு செஷனு, அது எவ்வளோ முக்கியமான ஒரு இடம். மக்களுக்கான விஷயங்களை போய் பேசணும், அங்கே கோரிக்கைகளை வைக்கணும், அல்லது மக்கள் கேட்டது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அல்லது இந்த எம்பி வந்து இந்த விஷயத்தை வச்சிருக்காரு, நம்மள்ட்ட பொருளாதார சிக்கல் இருக்குது, இதை பண்ண முடியாது, நாளைக்கு பண்ணுவோம், நாளானைக்கு பண்ணுவோம், அடுத்த வருஷம் பண்ணுவோம், அல்லது இந்த லெவலில் இது பண்ணுவோம், ஏதாவது செய்யணும்ல. இப்போ இந்த கும்பல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒன்றிய அரசுடைய திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெட்ரோ வச்சுருமே, இந்த மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வருவாங்க. 2 பேரும் கம்பைன் பண்ணி பண்ணுறது, ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் கம்பைன் பண்ணி பண்ணுறது. வீடு கட்டி கொடுக்குறது, அது ஏதோ பிரைம் மினிஸ்டர் பேரில் இருக்கும் அந்த வீடு கட்டி கொடுக்குற திட்டம். அதில் வந்து அவங்க சர்டன் அமௌண்ட், சர்டன் ரேஷியோ அமௌண்ட்டை வந்து ஒன்றிய அரசு போடணும், சர்டன் ரேஷியோ அமௌண்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போடணும். போட்டு வீடு இல்லாதவர்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து பிரைம் மினிஸ்டர் பேரில் திட்டம் இருக்கும். ஏண்டா நீ காசு போடுறேன், நானும் காசு போடுறேன், அப்போ என் பேரும் சேர்ந்து வரணும்ல. அப்படி தானே ஒருத்தவங்க சொல்லுவான். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நான் கொஞ்சம் காசு போடுறேன், நீ கொஞ்சம் காசு போடுறேனாக்கா அப்போ என்னுடைய உரிமை உள்ள இருக்கணும், பேரில் வந்து என்னுடைய பேர் இருக்கணும், அல்லது நினைவாக ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம்லாம் இல்லையா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்குறது 10 லட்சம் ஆகுது. ஒரு வீடு கட்டுற சின்ன ஒரு வீடை கட்டி கொடுக்குறது 10 லட்ச ரூபா ஆகுது நிதி. 10 லட்ச ரூபாயில் அவன் எவ்வளோ தெரியுமா தர்றான்? ஒன்றிய அரசு வெறும் 1.5 லட்ச ரூபா. வெறும் 1.5 லட்சங்க 10 லட்சத்தில். அது எத்தனை பர்சன்டேஜ்? 10 லட்சத்தில் வெறும் 15%. பாக்கி 85% யார் காசு போடுறது? ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் காசு போடுது. அப்போ வெறும் 1.5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நான் 8 லட்ச ரூபா போடுறேன். திட்டம் பேர் உன் பேரில் பிரைம் மினிஸ்டர் வீடு கட்டி கொடுக்குற திட்டம். என்ன அந்த ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, தம்பி நான் வந்து அவ்வளோ கொண்டு வர்றேன், நீங்கள் உம்மி எடுத்துனா நீங்கள் வந்து அவ்வளோ கொண்டு வாங்க, நான் வந்து உம்மி எடுத்துகிட்டு வந்துடுறேன், ரெண்டுத்தையும் போட்டு கலந்து போட்டு ஊதி ஊதி சாப்பிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் அவ்வளோ எடுத்துகிட்டு போவோம், அவங்க உம்மி எடுத்துகிட்டு வருவாங்க, ரெண்டுத்தையும் போட்டு ஊதி ஊதி அவன் சாப்பிட்டு போவான். இப்படியாக தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து ஏற்றி கொடுக்குறது கும்பல் தான் பார்லிமெண்ட்டில் முக்கியமான இடத்துல பெரியார் சொன்னதாக ஒரு வாந்தி பரப்பிட்டு இருக்கு. இதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இந்த சீமான் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, ஆம குரூப்பு, இவன் வந்து ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பலுக்கு விளக்கு பிடிக்கிற ஒரு கும்பல். நம்ம ஏற்கனவே சீமான் லிட்டராக விளக்கு பிடிக்கிறவங்க. விளக்கு பிடிக்கிறதுனாக்கா அதாவது அப்போ உள்ள ராஜாக்கள் நடந்து போவாங்க, அப்போ லைட்டு வெளிச்சம்லாம் கிடையாது இல்லைங்களா. இப்போ அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா, முன்னாடி ஒரு தீவெட்டி தடின்னு சொல்லுவாங்கல்ல, தீவெட்டி தடின்னு திட்டுவாங்க. அது என்னக்கா, முன்னாடி வந்து போகிறவங்க இந்த விளக்கு பிடிக்கிறது தான், ஒரு தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த தீவெட்டி தண்ணி தடின்னு தான் இருப்பான், அவன் பிடிச்சிட்டு போவான். வழியில் முள் ஏதாவது கிடக்கா, பின்னாடி ராஜா வர்றாரு, படைப்பரிவாரங்கள் வருது, முள் ஏதாவது கிடக்கா, பாதை சரியாக இருக்கா, மேடு பள்ளமாக இருக்கா, அப்படி இருந்துச்சுனாக்கா சரி பண்ணணும் அவங்க.
அப்போ ராஜா வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க சரி பண்ணிகிட்டே போவாங்க. மாலை நேரங்களில் வராரு அப்படின்னாக்கா அதை பார்த்துக்கிட்டே போவாங்க. அதை தான் விளக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளக்கு பிடிக்கிறது சீமானை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்கா அந்த விளக்கு இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் நினைக்கிற விளக்கு தான் நான் சொல்கிறேன். இவன் அப்படி விளக்கு பிடிக்கிற ஒரு நாய் தான் இந்த புறம்போக்கு பாலியல் பொறுக்கி லிட்டரலாக ஆர்எஸ்எஸ்காரங்க விளக்கு பிடிப்பான் அந்த நாய். அது மாதிரி எப்படின்னாக்கா ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் ஒரு ரெக்கார்டாக ஒரு பொய் அவதூறை பார்லிமெண்ட்டில் அவங்க பின் பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க, அதை ரெக்கார்டாக மாற்ற போகிறாங்கனாக்கா அதற்கு முன்னாடியே அதை பற்றிய பேசு பொருளை தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்குவதற்கான விளக்கு பிடிக்கிற வேலையை தான் சீமான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதைத்தான் முன்னாடியே தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் பெரியார்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கிளம்புனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ கிளம்புனாங்க இல்லைங்களா? அதை பற்றின டிபேட் வந்துச்சா? அப்போ என்ன பண்ணாங்க இந்த அம்மா, யார் நம்ம நிர்மலா சீதாராமன், இதே நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்கன்னாக்கா பார்லிமெண்ட்ல அதே பொய்யை போய் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன தேதி என்னன்னா மார்ச் 13, 2025. தொடர்ந்து சீமான் பாருங்க அதே காலகட்டங்களில் எல்லா மேடைகள்லையும் பெரியார் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் தமிழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடைகளையும் அந்த பொய் வதந்தி அவதூற பரப்பிக்கிட்டே இருப்பான். சொன்னார் ஏன் சொன்னாருங்கிற காரணத்தை நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கோம். அப்போ இல்லை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ இதே அவன் பேசி அதை ஒரு டிபேட்டை ஆக்குறது, அதை பார்லிமெண்ட்டில் போயிட்டு நிர்மலா சீதாராமன் பேசுறது. அதே மாதிரி இப்போ பெரியார் வந்து இப்படி பேசினாரு, பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லைங்கிறத சீமான் பேசியிருக்கான். அதை அப்படியே கொண்டு போய் அந்த அம்மா அங்கே பேசுறது. அப்போ ஸ்கிரிப்ட் ஒரே இடத்துல தான் 2 பேருக்கும் போகிறது. சங்கி என்றால் சக நண்பன் விஜில் மேடலில் பேசுறது, அப்புறம் அந்த அர்ஜுனமூர்த்திங்கிற பாப்பான் பிஜேபி அவனை வந்து பேரறிஞருங்கிறது, இவன் ஹெச் ராஜா இருக்காம பாருங்க, அவனெல்லாம் வீட்டில் உள்ள நாயே மதிக்காது. அவன் ஏதாவது சோறு போட்டானாங்க அந்த நாயை திங்காது. இல்லை இவன் விச பார்ப்பான், இவன் ஏதாவது விஷம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த நாயை சோறை திங்காது. அப்படியாப்பட்ட ராஜா ஹெச் ராஜாவை அறிவுஜீவி ஹெச் ராஜாங்கிறது இந்த கும்பல் யாரு, நம்ம சீமான். அப்போ இப்போ பேசுங்க அப்படியே கொண்டு போய் இந்த அம்மா பேசியிருக்கு. முன்னாடி பேசும்பொழுது அந்த காலகட்டம் எடுத்து பாருங்க, சீமான் தொடர்ந்து இதை பேசியிருப்பான், காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார்னு. அப்போ பேசும்பொழுது பார்லிமெண்ட்டில் கனிமொழி அக்காவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் பெரியார், தந்தை பெரியார். ஆமாங்க, தந்தை பெரியார் எங்களுடைய தந்தை, தமிழ்நாட்டுக்கான தந்தை, எங்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்து எங்களுடைய தந்தை, எங்களுடைய அப்பா மாதிரி அவர். ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையை பார்த்து உருப்பிடாமல் போகிற ஒரு குழந்தையை பார்த்து, அல்லது சோம்பேறியாக இருக்கிறவனுடைய குழந்தையை பார்த்து நீ எல்லாம் உருப்பிடுவியா, நீ எல்லாம் உருப்பிடுவேடா அப்படின்னு கேட்டாக்கா அது திட்டுவதல்ல, அது அக்கறையின் பால் திட்டுவது. நான் உருப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் அக்கறையின் பால் இவனை திட்டுவதை தவிர இவன் செத்து ஒளியிட்டும் உருப்பிடக்கூடாது என்று திட்டுவது அல்ல. இதே வார்த்தையை பக்கத்து வீட்டுக்காரன் என் குழந்தைய பார்த்து நீலாம் உருப்படியோன்னு கேட்டாக்கா அது உருப்பிடக்கூடாது என்பதற்காக அவன் சொல்றது. அதனால எங்க அப்பா எங்களை பார்த்து திட்டுவதற்கும் 2000 வருஷமா ஒரு கும்பல் எங்களை பார்த்து திட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கனிமொழி அக்கா ஒரு செருப்பை வாயில கப்ப கொடுத்து இன்னொரு செருப்பால பலார்னு வெளியில வந்து பிரஸ் மீட்ல வந்து பதில சொன்னாங்க. தமிழின் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஐயோயோ அவங்களோட அக்கறையை பார்த்தோன்னே எனக்கே பயங்கரமா இன்னும் இவ்வளோ தமிழ் மீது இவ்வளவு அக்கறையா இருக்காங்களே சா அப்படின்னு ரொம்ப. இப்போ தமிழுக்கு அக்கறையா இருக்குன்னா நீங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நீங்க தான் நிதியை ஒதுக்கணும். சரி, தமிழின் மீது அவ்வளவு அக்கறை கொண்ட அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க, சமஸ்கிருத வளர்ச்சிக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க, தமிழ் மொழியினுடைய ஆராய்ச்சிக்கு கடந்த 10 வருடங்கள்ல மட்டும் தமிழ் மொழி ஆராய்ச்சிக்கு 167 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கு. 167 தமிழ் மொழிக்கு. இதுவே சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளோ திரும்ப ஒதுக்கியிருக்காங்க, 2532 கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ தமிழ் மொழிங்கிறது இங்கே வரும்பொழுது ஐயா மோடி அவர்கள் தமிழில் குரல் பேசுகிறாரு, வரப்போயிரா நல்லுயரா கோணுயரா அப்படின்லாம் பேசுகிறாரு. வரப்பு உயரா நீர் உயரும், குடி உயரா கோல் உயரம், கோல் உயரா கோன் உயர்வான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரே பார்லிமெண்ட்டில் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தமிழுக்கு பற்றி அவ்வளவு பாருங்க தமிழை இவர் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, பாருங்க தமிழ் வந்து பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் நிதியை ஒதுக்கணும். வகையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ இவ்வளவு பேசுகிற அம்மா நிதியமைச்சர் நிதியை ஒதுக்கும் போது மட்டும் தமிழ் ஆராய்ச்சிக்கு வெறும் 167 கோடி ரூபாய். சமஸ்கிருதம் செத்து போன மொழி, செத்து நமக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, செத்து போன கிளிக்கு கூண்டதுக்கும்பாங்க. அந்த மாதிரி செத்து போன மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சமஸ்கிருத மொழிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே நீங்கள் எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னா ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பில் பார்த்தோம்னாக்கா வெறும் 25,000 பேருங்க, 25,000 ஒன்லி. அவ்வளோ பீப்புள் தான் சமஸ்கிருதம் தெரிஞ்ச மக்கள். அந்த 25,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு 2500 சொச்சம் கோடி ரூபாய். இங்கே பல கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழி, மொழிக்கெல்லாம் மூத்த மொழி,
அப்புறம் என்னது சொல்லுவாங்க, அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்து அப்படின்லாம் பண்ண மொழி, இது உருவான மொழி. முதலாக ஒரு ஒரு சவுண்டு வந்துச்சுனாக்கா அதுதான் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி. கடவுளே பேசிய மொழி அப்படின்னு பேசக்கூடிய மொழி தமிழ். அந்த தமிழ் மொழியில அப்போ ஆராய்ச்சி செய்வதற்கு எவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சாக்கா அதுலேருந்து எவ்வளவு நாகரிகங்கள் கிடைக்கும். அதற்கு ஒதுக்கின அமௌண்ட் எவ்வளோனாக்கா இந்த ஒன்றிய அரசு இதே தமிழின் மீது அவ்வளோ அக்கறை கொண்டாக்கா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனது வெறும் 167 கோடி ரூபாய். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு தமிழின் மீது பற்று. இதோட இன்னொரு டேட்டா இருக்கு. அதாவது சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2014ஆம் ஆண்டு முதல் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திற்கு வெறும் 74 கோடி தான் செம்மொழி தமிழாய்வுக்கு ஒதுக்கியிருக்கு. அதுவே சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்குனது எவ்வளோனாக்கா 1487 கோடி ரூபாய். 74 கோடி எங்க இருக்கு, 1487 கோடி ரூபாய் எங்க இருக்கு. அப்ப தமிழுக்கு ஒதுக்குனதை விட கிட்டத்தட்ட 1410 கோடி ரூபாய் அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஏங்க அந்த சமஸ்கிருதம் பேசுறாங்களே அவங்களுக்கு ஆளுக்கு 1 கோடின்னு போட்டாலே முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவு காசு ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துலாம். ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா போட்டாலே அந்த 1400 கோடி ரூபா முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் இவங்க மக்கள் தொகையா இருக்கு சமஸ்கிருதம் பேசுறவங்க. அதுக்கு எதுக்கு 1400 கோடி ரூபா? உண்மையிலேயே அக்காவுக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று இருந்துச்சுனாக்கா தமிழை நீச பாஷை என்று சொன்ன சங்கராச்சாரியர் அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்க போறீங்க. போயிட்டு எப்படியா நீ தமிழ் பாஷை நீச பாஷை சொல்லுவேன்? இந்த பார்ப்பன சமூகத்தில் உள்ள பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும், பார்ப்பன சமூகத்தில் உள்ள பெண்களும் முன்னேறி வரணும், பார்ப்பன சமூகத்தில் உள்ள பெண்களும் படிக்கணும், பார்ப்பன சமூகத்தில் உள்ள பெண்களும் கிராப் வெட்டிக்கிட்டு அவங்க இஷ்டம் போல அவங்க சுதந்திரமாக வாழணும், பார்ப்பன சமூகத்தில் உள்ள பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக வாழணும் அப்படின்னு பேசின பெரியாரையே அவர் காட்டு முராட்டு மொழின்னு சொல்லிட்டாரு. பிச்சை எடுக்க கூட லாய்க்கலன்னு சொல்லிட்டாரு தமிழை. அப்படிங்கிறதுனால நான் ஓரம் கட்டி வச்சிருக்கேன். நீ என்ன அவ்வளோ பெரிய புடுங்கியா? நீ என்ன பண்ணிருக்க? இந்த பார்ப்பன பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வேண்டும்னு பெரியார் சொன்ன பொழுது அவங்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்க கூடாது பெண்களுக்குன்னு சொல்லிட்டு நீ ஊரா போய் போராட்டம் பண்ண ஆள் நீ. அப்ப அதெல்லாம் மறந்துட்டு நான் வந்துட்டா எதுக்கு வரேன்னாக்கா ஒரு ஆன்மீகம் பக்தி கடவுள் நம்பிக்கையில வர்றேன். ஆனா நீ என்ன பண்ற, தமிழ் பாஷையை நீச பாஷைன்னு சொல்ற. என்னைக்கே அந்த அம்மா பேசியிருக்குமா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் பொழுது அந்த சங்கராச்சாரியர் உட்காந்துருக்காப்புல கேட்டோம்னாக்க தியானத்தில் இருக்கிறான். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்காத, தமிழுக்கு மரியாதை கொடுக்காத, தமிழை நீச பாஷை, தமிழ் ஒரு நீச பாஷைனா காட்டு மராட்டு மொழின்னு அர்த்தம். பெரியார் சொன்னா கோச்சிக்கிறீ இல்லை, நான் அவன் சொல்றேன், அவன்கிட்ட போய் அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்ப இவர்களுக்கு உள்ளது தமிழின் மீது உள்ள பற்று கிடையாது. இவங்களுக்கு உள்ளது என்னன்னாக்கா அந்த 3% மீது உள்ள பற்று. அந்த 3% தான் 97% ஏச்சி பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பெரியார் நம்மள்கிட்ட காட்டி கொடுத்தாரு. அந்த காண்டில் அவர் எதிர்க்க முடியாத கும்பல் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது, காட்டு மிராட்டு மொழின்னு சொன்னாருங்கிறது, தமிழை பிச்சை எடுக்க லாய்க்கலன்னு சொன்னாருங்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லிட்டரலாக இந்த அம்மா பேசுறதுக்கு முன்னாடி இந்த கும்பல் என்னன்னாக்கா யார் இங்கே உள்ள ஆம கும்பல் அதை பற்றி மக்கள்கிட்ட பேசி ஒரு வாத பொருளாக பேசி பல பேரை நம்ப வைக்கிறது. அதான் அந்த அம்மா கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் பேசுறது, அதை ரெக்கார்டாக மாறுறது, நாளைக்கு பாடத்திட்டங்களை கொண்டு வர்றது, அல்லது எவனாவது ஆய்வுகள் செய்ய விட்டு அதை வரலாறாக மாத்திருது. 2000 வருடமாக இந்த கும்பல் செய்கிற அதே அக்கிரமம் அயோக்கியத்தனத்தை தான் இந்த அம்மா பார்லிமெண்ட் போய் பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா அது பின்னாடினா வாளா ஓரமா வெளிலவா? இந்த அணில் உங்களை கொள்கை தலைவர் யாரு? பெரியாரா? பெரியாரை பற்றி இந்த அம்மா பார்லிமெண்ட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்கு. நீ என்னத்தை பிடுங்கிட்டு இருக்க? அங்கே என்னத்தை பிடுங்கிட்டு இருக்க? வாயில் வச்சு இல்லைப்பா, அதான் உங்கள் சின்னம் இருக்கு, அந்த மடக்கு ஊதியை வச்சு நீங்கள் ஊதிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன். இவங்க கொள்கை தலைவர் பெரியாரும்பாங்க. பெரியாரை பற்றி இங்கே சீமான் பேசுவாங்க, கண்டுக்கவே மாட்டானுங்க. சரி, எனக்கு அவங்க களத்துலையே இல்லை, நாங்கள் எதுக்கு கண்டுக்கணும்? சரிப்பா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கு மேலே என்ன களவன் உனக்கு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்காந்து பேசுகிறாங்க, பெரியாரை குறித்து அவதூறு பேசுகிறாங்க. இதுக்கு அவங்க களத்தில் இருக்காங்கல்ல, அவங்க தான்ப்பா களம், அவங்க தான் களம். இப்போ அதை குறித்து இந்த முண்டக்கலப்பறக்கான மடக்கு ஊதி, இந்த மடக்கு ஊதியினுடைய மூத்த மடக்கு ஊதி அவன் பேசிக்கணுமா இல்லையா? எங்க அவங்க சொல்றது பொய். உண்மையிலே டேட்டா கேளுப்பா. உனக்கு தெரிலனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்னாக்கா ஃபுல்லாக சரக்கு போட தெரியும் 6 மணிக்கு மேலே. அப்புறம் என்ன பண்ண தெரியும், நல்லா உருட்ட தெரியும், உருட்டு எங்கேயாவது புகையலுக்கு தெரியும், பெரிய சிகரெட்டு. அப்புறம் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் தெரியும் உனக்கு. கோவாவுக்கு கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் சேர்ந்து போக தெரியும். 41 பேர் செத்து போயிட்டாங்கனாக்கா பின்னங்கால் பிடலில் இடைக்கே தெரிச்சு ஓட தெரியும். அதான்டா உனக்கு தெரியும். வேறு என்ன இலவு தெரியும், என்ன மயிறு தெரியும் உனக்கு? இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஏகாதேசம் ஒருத்தர் இருப்பான், லூஸ் மோகன். லூஸ் மோகனு உனக்கு கூட தெரியாது அது இல்லை, அவனுக்கும் தெரியாது. ஏன்னாக்கா அவன் சரியான தத்தி, அவன் சரியான முண்டை கலப்பு. அவன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவர் தான். இதே கரெக்டாக இந்த லூஸ் மோகன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாலின் அவர்களை குறித்து புகழ்ந்து பேசிக்கிட்டு தான். இன்றைக்கி அங்கே காசு அதிகமாக தர்றாங்க, எலும்பு துண்டு போடுறாங்க அப்படின்னு உடனே அந்த மடக்கு ஊதி அங்கே போயிடுச்சு. இல்லை உனக்கு சரியானடா, அதான் ராஜா நீ அங்கேயே இருந்துக்கு
அப்போ இவனுங்கெல்லாம் இதெல்லாம் பேசுவாங்க, கொள்கை தலைவருமானுங்க இதெல்லாம் பேசுவாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. எனக்கு பிஜேபி தான் உங்களை களத்தில் இறக்கி விட்டுருக்குங்கிறது இதை விட பெரிய ஆதாரம் நமக்கு தேவையே இல்லை. அதனால் இந்த அம்மா பேசுறது இருக்கா, பெரியார் பேசினார், அது சொன்ன தேதி தப்பு, அப்போ விடுதலையில் வரல, விடுதலை வந்த தேதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த தேதியில் வந்தது. இதை குறித்து கருணானந்தம் பேசுனது கவிஞர் கருணானந்தம் பேசின ஆதாரமும் இருக்குது. ஏன் பேசினாரா, ஏற்கனவே 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் அதை பாடியிருக்கிறார், அந்த பாடலை மேற்கோள் காமிச்சு பேசியிருக்கார் பெரியார். இவ்வளோதான், பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. இது போன்று இந்த கும்பல் இதோட நிப்பாட்டாது. தொடர்ந்து பெரியாரை குறித்து பேசுகிறாங்களே, சமூக நீதிக்காக, சமூகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பெரியார் மட்டுமே பேசினார். அம்பேத்கர் பேசியிருக்காரு, ஏன் நாராயணகுரு பேசியிருக்காரு, இதே அவர் ஜோதிராவ் ஃபூலே பேசியிருக்காரு. இன்னும் இந்தியாவில் உள்ள பல மூலைகளில் நிறைய தலைவர்கள் இதற்காக பேசியிருக்காங்க. அவங்களை குறித்தெல்லாம் இவங்க ஏன் அவதூறு வதந்திகளை பரப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, நேரடியாக அந்த 3% உள்ள அந்த நம்மளை ஏற்றி பிழைக்கக்கூடிய மக்களுடைய ரூட் காசுக்கு போயிட்டு அவங்களோட குடுமையை பிடிச்சி ஆட்டினது யாருனாக்கா தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரைக்குமே தமிழ்நாட்டு எல்லைக்கு அந்தாண்டையே பிஜேபி நிறுத்தி வச்சிருக்கோம் தவிர உள்ள விட மாட்டேங்கிறாங்க. உள்ள வரத்துக்கு அவங்களுக்கு நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறதுனாக்கா பெரியாருடைய கைத்தறி தான் நமக்கு அரணாக இருக்குது. அதை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நியூ பிஜேபி புக்கில் அவங்க எழுதியிருக்காங்க. அதையும் வேணால் படிச்சுங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதில் அந்த சவுத் ஸ்டேட்ஸ் பற்றி எழுதும் பொழுது இதை அந்த பெரியாரோட லெகசியை உடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஏன் நாராயணகுரு லெகசியை உடைக்கலாம் பார்ப்போம், அம்பேத்கரோட லெகசியை உடைக்கலாம் பார்ப்போம், ஜோதிராவ் ஃபூலேவோட ரகசிய உடைகளை பார்ப்போம். இந்த மாதிரி பல மாநிலங்களில் பல முற்போக்குவாதிகள் இருக்காங்க, அவங்க ரகசிய உடைகளை பார்ப்போம். ஏன் பெரியாரை மட்டும் குறி வைக்கிறார்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவையுமே காப்பாற்றிட்டு இருக்குது பெரியார். ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சமாவது ரன்னிங்கில் இருக்கு அப்படின்னாக்க அது பெரியார் தான் காரணம். எல்லாத்தையும் பெரியார் சொல்ல நினைக்காதீங்க, இதுதான் உண்மை, அதுதான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த கும்பலனுடைய பொய் புரட்டுகள் இதோட நிற்காது, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எத்தனை கும்பல், அந்த கும்பல்லேருந்து எத்தனை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தாலும் சரி, எத்தனை பாதுகாப்பு அமைச்சர் வந்தாலும் சரி, எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்தாலும் சரி, அவர்கள் சொல்கிற பொய்களை, பரப்புகிற வதந்திகளை உடைப்பதற்கு நாம் இருக்கோம். தொடர்ந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம்.